அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஜிஆர் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். சென்னையில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனீபா மன்பை செய்தியாளர்களிடம் கூறுகையில், போதை மதுவுக்கு எதிரான மாநிலம் தழுவிய பரப்புரையை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் தொடங்கியுள்ளதாகவும், போதையின் காரணமாக தமிழகத்தில் இளைய தலைமுறை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். போதையின் காரணமாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றங்களை தடுக்க அரசு தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல வகைகளை அனைவர்களுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமாகிவிட்டதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது ஒரு பரப்புரையை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். மது போதைக்கு எதிரானது, அதாவது மது இல்லா போதை இல்லா தமிழகம் தமிழ்நாடு என்ற ரீதியிலே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதையே நாங்கள் இங்கே ஒரு தலைப்பாகவும் இந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சியிலே வைத்திருக்கிறோம். என்னன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா, எல்லா விதமான தீமைக்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் இறை தூதருடைய ஒரு வாக்கு கூட இருக்கிறது, அனைத்து தீமைக்கும் தாய் மதுவாக இருக்கிறது என்று சொல்லியது. ஆக மதுவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகள் நாம் வெறும் மது என்ற ரீதியிலே மட்டும், அதாவது அவன் மயக்கப்படுறான் போதை வருது அப்படிங்கிற ரீதியான மட்டும் அதை சமூகம் என்ன செய்து அதிகமாக பார்க்குது. அந்த ரீதியில மட்டும் என்ன செய்து கவனம் செலுத்துது. ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக தீமைகள் ஒரு தனிநபரிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வியாபாரத்திலிருந்து சமூக சீர்கேடுகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதுதான் அவனை பாலியலுக்கு தூண்டுது, அதுதான் அவனை சம்பாதிப்பதிலிருந்து தடுக்குது, அதுதான் அவனை காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்து தூண்டுதே. அதுதான் குடும்ப பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு சூழ்நிலையாக என்ன செய்து இருக்குது. அதுதான் குடும்பத்தில் அவன் வைலண்டாக என்ன செய்யறான், அவன் ஆகிறான். இவைகள் எல்லாமே நாட்டிற்கு ஏற்படுகின்ற இழப்பு என்ற ரீதியிலே நாம் இதை பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கிறது அல்லவா, அது நாட்டுக்கு ஏற்படுகின்ற இழப்பாகவே நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதனால இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறாங்கல்ல அரசாங்கம், அதுக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இதுவே ஒரு வேஸ்ட் செலவு. எது? மதுவே ஒரு வேஸ்ட் செலவு தான். ஆனா குடிக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த பக்கம் விழுந்துருவானா, இந்த பக்கம் விழுவானா, வண்டியில போகும்போது எப்படி விழுவான், என்ன ஆக்சிடென்ட் ஆகும், யார்கிட்ட மோதுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்படுகின்ற காவல் சூழல்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆக இது ஒரு தனிநபருடைய விவகாரமாக இல்லாமல், ஒரு சமூகத்தின் விவகாரமாக மட்டும் இல்லாமல், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இதை கொண்டு வரப்போகும் பொழுதுதான் இந்த தீமையினுடைய வீரியத்தை குறித்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், மக்களுக்கும் போதித்து வருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அனைத்து ஆட்சிகளிலுமே இதை அரசாங்கமே எடுத்து நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாக போகும் பொழுது எதிர்ப்பின் வீரியம் கம்மியாகி விடுகிறது. அதான் உள்ள விஷயம். எதிர்ப்பின் வீரியம் என்ன செய்யறது, கம்மியாயிடுது, முடிய மாட்டேங்குது. ஆக நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஊதி என்று சொல்கிறோம், நாமளே திறந்து வச்சுட்டு நாமளே ஏன்டா குடிச்சான்னு கேட்கிறோம். அப்போ அவன் அந்த தீமை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொன்னா, ஏன் அந்த தீமையை செஞ்சா, ஏன் வன்புணர்வு செஞ்சா, ஏன் இப்படி பண்ணா, ஏன் ஆக்சிடென்ட் ஆக்குனா அப்படின்னு கேட்டாவே அவன் சொல்ற ஒரே வார்த்தை குடிச்சிருக்கிறான். இந்த வார்த்தையோட என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. அது ஆக இந்த பெரும் தீமையை களைகின்ற ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது அரசு கவனம் செலுத்தினால்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும், சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், முழுமையாக அதை இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி ஆக்குனா நீங்க பாருங்க, சமூகத்துல எவ்வளவு அமைதி வருதுன்னு நீங்க பார்க்கலாம். நீதிமன்றத்துல குவிஞ்சிருக்கல எது வழக்குகள் எல்லாம், அந்த வழக்கினுடைய அனைத்து தன்மையும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் சொன்னா, குடியின் மூலமாக ஏற்பட்ட வழக்குகள் அதிகமா இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அதன் மூலமாகத்தான் என்ன செய்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்து இருக்குது.
கொலை குற்றத்தின் ஃபைல்கள் அப்படியே என்ன செய்யுது, தேங்கி நிக்குது. என்னன்னு பார்த்தோன்னா 50 பேரும் குடிச்சிட்டு செஞ்ச வேலையாத்தான் என்ன செய்யுது உங்களுக்கு வந்து இருக்குது. ஆக இப்படி அரசினுடைய பணம், அரசினுடைய நேரம், இவர்கள் அனைத்துமே வீணாகுவதற்குண்டான ஒரு காரணமாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் என்ன அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா, அரசை நடத்துறதுக்கு காசு வேணும்னு சொல்லுது. இது வந்து எந்த வகையில் இது ஏத்துக்கிறனும் சொல்லிட்டு தெரியல. அது இதுக்கு பல வகையில முகாந்தரங்கள் என்ன செய்து இருக்கத்தான் செய்து, அதை முறையாக கடைபிடித்தால் அப்படிப்பட்ட தீமையை நாம் எதிர்ப்பதற்குண்டான ஒரு சூழல் இருக்கும். பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னா, இதை வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், இதிலிருந்து இந்த நாட்டை, இந்த ஸ்மார்ட்டையும் இந்த சமூகத்தையும் பாதுகாப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அது அடுத்து இப்பொழுது பெருகி வருகின்ற குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள். குற்றமும் சரி, பாலியல் வன்கொடுமைகளும் சரி. இதற்கு எல்லா காரணத்தை பார்த்தோம். டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா இதுல கொடுத்துருக்கிறோம் நாங்க. அதாவது அதனுடைய ஃபுல் டேட்டா என்ன செய்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். எந்த நிலையில இந்த குற்றங்கள் வந்து பதியப்பட்டிருக்கிறது, எந்த நிலையில வந்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற ரீதியில இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த குற்றத்துக்குண்டான தண்டனை, தப்பித்து விடுவோம் என்ற தைரியம் அதிகமாக உருவாகிவிட்டது குற்றவாளிகளுக்கு. குற்றவாளிகளுக்கு எப்பொழுது நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு பயம் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் குற்றம் குறையும். இப்பொழுது குற்றவாளிகள், இன்னும் சொல்ல போனா குற்றம் செய்வதற்கு ஏவக்கூடியவர்கள் இருக்காங்களே, அதிகார வர்க்கத்தினர்கள், அவர்கள் அதிகமாகிவிட்டதின் காரணத்தினால் குற்றவாளிகள் தைரியமாக அவர்கள் பின்னாடி பார்த்துக்கிறோம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள், இது மாதிரியான வழிப்பறி கொள்ளைகள், கொலைகள், இவைகள் எல்லாம் அதிகம் நடப்பதற்குண்டான ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை வந்து ஒரு நாட்டில் இது சகஜம் என்ற ரீதியிலே அனைவர்களுமே நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், யார்தான் இதை எதிர்ப்பது, யார்தான் இதை பற்றி உண்டான கேள்வியை கேட்பது? நம்ம கூட அதுல பாதிக்கப்படுவதற்குண்டான, நம் குடும்பம் கூட அதில் பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பாக என்ன செய்யும் அமைகிறது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, தீமை செய்பவர்களை மட்டும் அதனுடைய வேதனை தாக்காது, எல்லாரையும் சேர்த்து தாக்கும். அப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. அந்த மாதிரி தீமை தான் கொலையும் கொள்ளையும் மதுவும் எல்லாமே வந்து தீமை செய்யறவனோட நிக்காது, அந்த குடும்பத்தையே அழிச்சிருமா, அந்த சமூகத்தை என்ன செஞ்சிடும், அழிச்சிருமா, அவங்களுடைய சந்ததிகளை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அழித்து விடும் அது. ஆகவே இதை குறித்தும் அதிகம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்கிறது. அரசு இது சார்ந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அனைத்து அரசு சார்ந்த விஷயங்களையுமே நாம் என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அருமை ஊடகவியலாளர்களை, உங்கள் மூலமாகத்தான் இதற்குண்டான நியாய சூழல்களை சமூக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ரீதியிலே ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த நிலையை சரியானதாகவும் நேர்மையானதாகவும் யாருக்கும் பாதிப்பு வராத வகையிலும் நாம் இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதைத்தான் இங்கேயும் நாம் என்ன செய்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் இதன் மீது உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. இது சார்ந்த விஷயங்களில் எந்த விவரங்களாக இருந்தாலும் நாம் இன்னும் விளக்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் இதிலும் இதனுடைய விவகாரங்கள் விஷயங்கள் குறித்து எங்களுடைய மத்திய தலைமையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையும் என்ன செய்கிறது, இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு சார்ந்த இந்த விஷயங்களை நாம் இந்த செய்திகளுக்குள் உங்களுடைய கேள்வி இருந்தாலும் பரவாயில்லை, வெளியில் இருந்த கொண்ட கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆக இப்பொழுது கேள்வி காண ஒரு நேரமாக அடுத்த சூழலை நாம் அமைத்துக் கொள்ளலாம். போதை இருந்தது, நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆட்சியிலும் போதை இருந்தது. கடந்த ஆட்சியில எந்த மாணவர்களும் கொல்லப்படல. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் போதைக்காக கொல்லப்பட்டு ரொம்ப அவல நிலை ஏற்பட்டிருக்கு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த கூலிப் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, எல்லா பள்ளிகள்லயும் இன்னைக்கு கூலிப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. டாய்லெட் பாத்ரூம்ல பார்த்தாலும் இருக்கு.
அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு? இந்த போதை விழிப்புணர்வு தெரு தெருவா போயிட்டு வந்து அது சரியாயிடும். நடுவுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் கொல்லப்பட்டா, அதுக்கப்புறம் திருவத்தூர்ல, அதுக்கப்புறம் இங்க டான்போஸ்கோல தாக்குதல். போதை விழிப்பு தொடர்பா முதலமைச்சரே நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாரு. இந்த சூழல்ல பல மாணவர்கள் வந்து உயிரிழப்பு சம்பவம் ஏற்படுது. தொடர்ச்சியா ஏற்படும் சூழலே என்ன மாதிரி நடவடிக்கை முன்னெடுக்கணும்? இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த விவகாரம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரு கவலையான உணர்வுடன், ஒரு சமூக அக்கறையுடன் இந்த விவகாரங்களை டீல் பண்றதாகவோ, சமூக அக்கறையுடன் இந்த விவகாரத்தை பேசுறதாகவோ பார்க்க முடியல. அதுதான் நமக்கு அச்சமா இருக்குது. அது முந்தைய ஆட்சியோ இந்த ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்புதுன்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு தன் பிள்ளை பாதிக்கப்பட்டால் எந்த உணர்வுடன் எழுந்திருச்சு பதில் சொல்லணுமோ அந்த உணர்வோட பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த பதில் எப்படி இருக்குது உருவாகுது. அதாவது தலைவர்களை திருப்திப்படுத்துகின்ற உணர்வுகள் வெளிப்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்குதே ஒழிய சமூக மக்களை விழிப்புணர்வு படுத்துகின்ற, மக்களை காப்பாற்றுகின்ற, மக்களை திருப்திப்படுத்துகின்ற கேள்விகளோ பதில்களோ அதிகமாக சட்டசபையில இப்பொழுது நாம் லைவா பாக்குறதுனால ஈஸியா நமக்கு புரியுது. தெரியல என்ன பண்றதுன்னு விளங்க மாட்டேங்குது. இப்போ அப்ப அந்த சூழல்ல வந்து நாம தான் இதை வந்து நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். நாம பேசணும், பேசிக்கொண்டே என்ன செய்யணும், இருக்கணும். அது ஒண்ணு நடக்காது, ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய தைரியம் தான் இவர்கள் எல்லாம் இப்படி அமைதியாக என்ன செய்து இருக்க வைக்கிறது. காவல்துறை இதற்குண்டான முழு ஈடுபாட்டுடன் என்ன செய்யணும் இருக்கணும். காவல்துறை வேற யாருடைய என்ன சொல்றது, அவங்களுக்கு யாராவது சொல்லணும் அப்படிங்கிற வித எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் என்ன செய்யுது. இது தன்னிச்சையாக வருகின்ற உணர்வு. பாதிக்கப்படுறான்னா அது தன்னிச்சையாக அவன் என்ன செய்யணும், அதை வந்து களைவதற்கு அல்லது அதை வந்து தண்டிப்பதற்குண்டான உணர்வு அங்க வரணும். இல்ல, அதற்குண்டான முகாந்தரங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த தைரியம் தான் என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் இந்த தீமையை செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனா இதுக்கு சமூக மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நமக்கும் பொறுப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம வந்து இப்படிப்பட்ட சூழல் உள்ளவர்களை வந்து தனிமைப்படுத்தணும். அந்த மாதிரி தனிமைப்படுத்துதல் அல்லது வந்து எல்லோரும் அது சார்ந்த விஷயத்தில் அக்கறை காட்டி அதை இல்லாமல் செய்வதற்கு குரல் கொடுத்தல், இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஒரு வைப்ரண்ட் என்ன செய்யும் ஏற்படும். ஒண்ணுமில்ல, ஒரு அரங்கத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரங்கத்துல சொன்னாங்கல்ல, பேசுறோம், இது பண்றோம், இது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது நாமளே நினைச்சுக்கிறோம். இதுக்கு மேல நம்ம சக்தி இல்லைன்றதை நாம நினைச்சுக்கிறோம். ஆனா மீடியா வலிமை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்பதை வந்து கடந்த கால வரலாறுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, காட்டுது. நாமளும் அப்படி இருக்கிறோமா என்பதை வந்து என்னை முதல் கொண்டு நாமளே ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நிச்சயமாக மரணத்திற்கு பின்னால் படைத்த இறைவன் இந்த கொடுமைகள் குறித்து உன்னுடைய நிலை என்ன என்பதை குறித்து கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும்.